ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். சாரதி ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாரு. சௌந்தர்யா, வேணு, அகிலன் எல்லாருமே வெல்கம் பண்ணுறாரு. அத்தை இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை, தேங்க்யூ ஸோ மச் அத்தை அப்படின்னு ஷர்மிளாட்ட சொல்கிறாரு. இப்போது என்னோட மனைவியாக போகிற வெண்பா அவங்களோட ஹாப்பினஸ்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வெண்பா எதுவும் பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, உன் பேச்சுக்காக நான் ஆவலை காத்துட்ருக்கிறேன், பேசுவேன்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி உங்களை எல்லாரும் இன்வைட் பண்ணதும் எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பா சொல்கிறாங்க, என் மனசில் உள்ள எல்லாத்தையுமே நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட அம்மா வேணால் இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்த்துருக்கலாம், இந்த மாப்பிள்ளைக்கு வேணால் என்ன பிடிச்சிருக்கலாம், ஆனால் எனக்கு இந்த மாப்பிள்ளையே சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு வெண்பா சொல்லிடுறாங்க. வெண்பா ஷர்மிளாட்ட சொல்கிறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தான் என்னோட மேரேஜை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவியாமா நீ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எல்லோரும் முன்னாடியும் நான் என்னோட முடிவை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஷர்மிளா கேட்குறாங்க, மாப்பிள்ளைய உனக்கு ஏன் பிடிக்கலை, அவனுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்குறாங்க. ரோஹித் சொல்கிறாரு, வெண்பா அவங்க மனசில் நினைக்கிறத சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஷர்மிளா மறுபடியும் கேட்குறாங்க, எதனால உனக்கு கல்யாணம் பிடிக்கலன்ற காரணத்தை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. வெண்பா சொல்கிறாங்க, என் மனசில் இன்னொருத்தன் இருக்கிறான், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவனுக்காக தான் இத்தனை வருஷமாக நான் காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் காத்துட்டே இருப்பேன், அவன் தான் அவங்களோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. ரோஹித் இப்போ வெண்பாவை பார்த்து கேட்குறாங்க, யாருக்காக நீ இத்தனை வருஷம் காத்துட்ருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உங்கள் காதலில் உறுதியாக இருந்தால், அவருமே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உறுதியாக இருந்தால் அவரோட நேமை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. வெண்பா சொல்லாமல் யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. அப்போ ரோஹித் சொல்கிறாரு, நான் வேணா அவரோட நேமை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அவரோட பேர் டாக்டர் பாரதி தானே அப்படின்னு சொல்கிறாரு. வெண்பாவும் சொல்கிறாங்க, ஆமாம் நான் பாரதியை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்காக தான் நான் இத்தனை வருஷமாக கல்யாணம் பண்ணாமல் காத்துட்ருக்கிறேன், போதுமா அப்படின்னு ரோஹித்தை சொல்கிறாங்க வெண்பா. ரோஹித் சொல்கிறாரு, நீ உன்னோட முடிவை சொல்லிட்ட வெண்பா, ஆனால் பாரதி மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பிரச்சனையை இங்கே சால்வ் பண்ணிடலாம், அவரோட மனசில் நீ இருக்கிறியா இல்லையான்றதை இப்பயே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ரோஹித் பாரதிட்ட சொல்கிறாரு, எந்திரிங்க பிரதர், வெண்பா ஆசைப்படுறாள், எந்திரிங்க பிரதர் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு வெளிப்படையாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு சாரதி. நான் வெண்பாவை தான் காதலிக்கிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நேராக வீட்டுக்கு போய் என்னோடய லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு யூஎஸ்கே போயிடுவேன், மறுபடியும் இங்கே ரிட்டர்ன் வரவே மாட்டேன் அப்படின்னு ரோஹித் சொல்கிறாரு. இப்போது என்னோட வெண்பாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணாமலாம் பின்வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள், இப்போ கூட என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வெண்பாவும் நீங்களும் லவ் பண்ணுறீங்களா, அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு ரோஹித் கேட்குறாரு. வந்திருக்கிற எல்லாருமே இப்போ பாரதியை பார்த்து பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி இப்போ மனசில் நினைக்கிறாரு, வெண்பா நான் என்றைக்குமே உன்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் நினச்சேன், தவிர வேறு எந்த எண்ணமும் என்கிட்ட இல்லை, நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கவும் நினைக்கல. இன்றைக்கி கண்ணம்மாவை வெறுப்பேற்றுறதுக்காக வெண்பாவை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா அதுவே பெரிய பிரச்சனை ஆயிரும், அது வெண்பாவுக்கு பண்ணுற துரோகம் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏற்கனவே இந்த மாதிரி நிறையா பட்டாச்சு, இந்த மாதிரி திருப்பி திருப்பி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. வெண்பா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான், உண்மையை சொல்லிடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறாரு. பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்ருக்குறாங்க. பாரதி யோசிச்சுட்டு நிற்கிறாரு, வெண்பாவும் டென்ஷனாக நிற்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.